பாதையில நீ போகணும் அப்படின்னு சொன்னா, இல்ல நீ நடிக்கணும் அப்படின்னு சொன்னா அவர் பயந்தாரு. நான் எப்படி நடிப்பேன்னு. நீங்க செட்டுக்கு வாங்க, உங்களுக்கு எப்படி வேணுமோ நான் பண்றேன்னு சொல்லி அப்புறம் அந்த கதாபாத்திரத்தை உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அந்த கதாபாத்திரம் அவ்வளவு இல்ல. அப்புறம் நாங்க வந்து எல்லாருமே உட்கார்ந்து பேசி நான் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு கோபக்காரரா அந்த இதுல அவர் இப்ப நீங்க நம்ப மாட்டீங்க, இப்ப 1 year இருக்கும்ல நாங்க அவர் ஸ்டார்ட் பண்ணி, நீங்க அவர்கிட்ட இந்த மாற்றத்தை பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. அதனால எவ்ரி ஹியூமன் பீயிங் ஒரு மனிதனையும் நம்ம தட்டி கொடுத்தா அந்த சப்போர்ட்டை கொடுத்தா அவங்களுக்கு எவ்வளவு சேஞ்சஸ் அவங்க லைஃப்ல வருங்கிறதுக்கு வேணு அரவிந்த் வந்து ஒரு எக்ஸாம்பிள். இன்னைக்கு அவர் அவ்வளோ ஹார்டா ஒர்க் பண்ணி பிசியோ பண்ணி அது பண்ணி இப்ப அவர்னால நடக்க முடியும். ஃபர்ஸ்ட் வீல் சேர்ல தான் இருந்தாரு, இப்ப நடக்கிறாரு. ஸோ தேங்க்யூ வெரி மச். அதுதான் சொல்ல வரேன், வாய்ப்புங்கிறது எல்லாருக்கும் அமையறது இல்லை, ஆனா அமைஞ்சுக்கிற அந்த வாய்ப்பை வந்து சிறப்பா செயல்பட்டோம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வாங்க, உங்க கதைக்கு வாங்க. திரைத்துறையில் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட நடிகர்கள் குறித்து சொல்ல மாட்டேன் என்று நடிகை ராதிகா தெரிவித்திருக்கிறார். மேலும் ஹேமா கமிட்டி போன்று தமிழ் திரையுலகிலும் ஒரு கமிட்டி அமைக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது நடந்ததான கமிட்டினா வந்து நீங்க வந்து நான் ஒண்ணு சொல்ல விரும்புறேன். ஏன்னா நீங்க பிரஸ் எல்லாருமே இருக்கிறதுனால கமிட்டினா என்ன, இவ்வளவு அக்கிரமம் நடக்குதா தமிழ்ல? அப்படியெல்லாம் கிடையாது. தமிழ்ல அந்த அளவுக்கு நிறைய குறைஞ்சு போச்சு. ஏன்னா படிச்சவங்க வந்திருக்காங்க, அவங்க வந்து அவங்க பிஹேவியர் மாறி போச்சு, அவங்களுடைய ஆட்டிடியூட் மாறி போச்சு. எல்லாமே வெரி வெரி என்ன சொல்றது, ரொம்ப கான்ஃபிடண்டா இருக்காங்க, ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காங்க, எல்லாரும் அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல நான் நினைக்கிறேன், 2வது தரத்துல இருக்கிற கேரக்டர் ஆர்டிஸ்டோ இல்ல ஏதாவது ஒரு கதாபாத்திரம் எங்கேயோ ஒரு இடத்துல தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நான் சொல்றது ஒரே ஒரு விஷயம், நான் ஏன் இதை பத்தி பேசுறேன்னா, இன்னைக்கு ஏன் பேசுனேன்னா, ஏன் அதுக்கு முன்னாடி சொல்லன, அந்த இடத்துல நான் என்ன பண்ணுமோ நான் பண்ணிட்டேன். என்ன மோகன்லால் சாரே கேட்டாரு, ஐயோ இது என் செட்ல நடந்த சார், நான் பேர் சொல்ல விரும்பல, இது நீங்களோ வேற யாரோங்கிறது நான் சொல்ல. ஆனா பெரிய ஆளுங்கள் யாரும் அந்த செட்ல இல்ல. நான் நடந்து போகும்போது பாக்குறது, நான் பார்த்தோன்னே ஐ நியூ இட் வாஸ் அ ராங் வீடியோ. ஆனா எனக்கு அந்த பாஷையில எனக்கு அவ்வளவு ஃப்ளூயன்ட் இல்லாதனால நான் பேசல. தென் நான் ஒரு தமிழ் தெரிஞ்ச ஆள்கிட்ட என்னது இது அப்படின்னு, இல்லைங்க இந்த மாதிரி எல்லாம் வச்சு பிடிச்சு வாங்கினா வாங்கிட்டேன். ஐ டோல்ட் தம் டெலீட். பட் டெலீட் பண்ண சொன்னாலும் எவனோ ஒருத்தன் ஒரு காப்பி அனுப்பிச்சிருப்பான், ஃபார்வர்ட் இருக்கும். அப்புறம் நான் வந்து ப்ரொடக்ஷனை கூப்பிட்டு சத்தம் போட்டு, இது மாதிரி இது நீங்க தான் பாதுகாப்பு கொடுக்கணும். இதெல்லாம் கேரவன்ஸ் வந்து ஹீரோவோட கண்ட்ரோல் கிடையாது. இல்லைன்னா சும்மா அவர் மேல போடணும் இவர் மேல போடணும், இங்க சென்சேஷனலைஸ் பண்றதுக்காக இல்ல. ஹேமா கமிட்டியில இந்த மாதிரி எல்லாம் பாதுகாப்பு வேண்டும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஃபெயிலிங்ஸ் இருக்கு, அதை கரெக்ட் பண்றதுக்கு இதுவும் ஒரு இடம். இந்த இடத்தையும் நீங்க கரெக்ட் பண்ணுங்கிறதுக்காக தான் நான் இந்த விஷயத்தையே பேசினேன். அண்ட் என் லைஃப்ல இது வரைக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நான் தனியா தான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். பெரிய சண்டை நடக்கும், அங்க ஹீரோவும் இருப்பாங்க. சில ஹீரோ வந்து என்ன ப்ராப்ளம் கேட்பாங்க, சில ஹீரோஸ் கண்டுக்காத மாதிரி அந்த பக்கம் போயிடுவாங்க. ஸோ வி ஹவ் லேர்ன் டு சர்வைவ் ஆன் அவர் ஓன். விமன், நாங்க பெண்கள் வந்து பிறவிலேயே ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவங்க. எங்களுக்கு எல்லாமே நம்மால செய்ய முடியும். ஆனா எங்கேயோ ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜில எங்களை பின்னாடி தள்ளிட்டாங்க. இன்ன வரைக்கும் நாங்க வந்து அதை போராடிக்கிட்டே இருக்கோம். தட்ஸ் இட். சார் மூடி மறைக்கிறது இல்லைங்க. நீங்க இப்ப நான் ஒண்ணு பிரஸ் கிட்ட கேக்குறேன், தயவு செஞ்சு சொல்லுங்க உங்களுக்கு தெரியாதுன்னு. உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுங்க. எவனோ உட்கார்ந்துகிட்டு பக்கத்துல இருந்து பார்த்தவன் மாதிரி பேசுறாங்க. உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுங்க. வாய் திறந்து உங்ககிட்ட வந்து சொல்லி நீங்க என்ன பண்ண போறீங்க? திரைத்துறையில் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட நடிகர்கள் குறித்து தான் எதுவும் சொல்ல மாட்டேன் என்று நடிகை ராதிகா தெரிவித்திருக்கிறார். மேலும் மலையாள ஹேமா கமிட்டி போன்று தமிழ் திரையுலகிலும் கமிட்டி ஒன்று அமைக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை வைத்திருக்கிறார். மேலும்
கேரவன் விவகாரம் குறித்து விளக்கம்தான் சொன்னேனே தவிர புகார் அளிக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ் திரையுலகை பொறுத்தவரை பெரிய அளவில் பாதிப்பு எதுவும் இல்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.